ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டியான லக்ஷ்மி சிலைய வச்சு அழகான டெக்கரேஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்கரேஷன் வீடியோஸ் வந்து போடலாம். நெறைய ஐடியாஸ் இருந்தது. பட் ஆனா டைம் இல்லாதனால வீடியோஸே ஷூட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே வந்து குட்டியா மகாலட்சுமி சிலை வந்து வச்சிருப்பீங்க. அத டெக்கரேட் பண்றதுக்கு அந்த லக்ஷ்மி சிலைய அழகா நம்ம தட்ல வச்சு அலங்கரிக்கிற ஒரு சின்ன டெக்கரேஷன் ஐடியா மட்டும் ஷேர் பண்றேன். நெறைய பேர் வந்து குத்துவிளக்குக்கும் டெக்கரேஷன் புதுசா ஏதாவது ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பட் இந்த டைம் டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வரலட்சுமி நோம்பு அப்ப நம்ம வந்து கலசம் வச்சு அலங்கரிப்போம். மத்த ப அலங்காரம் எல்லாமே செய்வோம். ஆனா குட்டி சிலை எனக்கு கண்டிப்பா நம்ம பூஜை அறையில இருக்கக்கூடிய சிலைய வச்சிருப்போம் இல்லைங்களா? அத வந்து நீங்க அழகா இது போல கூட அலங்கரிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு செம்பு தட்டுல வந்து வெத்தலைய வச்சு தான் லக்ஷ்மிய வந்து அலங்கரிச்சிருக்கேன். ஸோ வெத்தல நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்ச நேரம் வந்து வாடாம இருக்கும். ஆ அதனால அதுல பூஜைக்கும் உகந்தது. நானும் வெத்தலைய வச்சு அழகா டெக்கரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நடுவுல ஒரு கப்பு வச்சுட்டு, அதில கொஞ்சம் சில்ற காயின்ஸ் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். ஆ நான் வந்து எப்பயுமே லக்ஷ்மி வந்து இது போல காயின்ல தான் உட்கார வைக்கிறதுனால, நான் அதிலேயே வச்சிருக்கேன். இல்ல நீங்க வந்து மண ஏதாவது வச்சிருந்தாலும் கூட சென்டர்ல மணைய வச்சு அது மேலயும் இந்த ஆ சாமி சிலைய வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெத்தலை இல வந்து நடுப்பக்கமா பார்த்தீங்கன்னா, தாமரை இதழ் தனித்தனியா அத பிரிச்சுட்டு, அத தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனா லாஸ்ட் மினிட் இங்க தாமரை வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து என்னோட பூஜை அறையில இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி சிலை. ஸோ சென்டர்ல வச்சாச்சு. நான் கண்டிப்பா எல்லாருமே இது போல குட்டியா ஒரு லக்ஷ்மி சிலை வந்து வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அத அழகா இது போல தட்ல வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நான் சொன்ன மாரி தாமர பூ வந்து கிடைச்சதுன்னா, அதோட இதழ் வந்து ஒவ்வொன்னா தனித்தனியா பிரிச்சுட்டு, இந்த வெத்தலைக்கு நடுப்பக்கமா நீங்க வைக்கும்போது, இந்த கிரீனுக்கும், அந்த பிங்க்குக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதுபோல நீங்க வச்சு அலங்கரிக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்ச பூ வந்து வழக்கம் போல இந்த செவ்வந்தி தான். ஸோ எல்லோ கலர் தான் வந்து இப்ப சீசனுக்கு வந்து கிடைக்குது. அதனால அந்த இலைகளுக்கு ஓரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் செவ்வந்தி தான் வந்து வச்சேன். ஸோ அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னொன்னு பூஜை டைம்ல வந்து சீக்கிரம் வாடி போகாம இருக்கும். அ தாமரை வச்சாலும் அழகா இருக்கும். ஆனா தாமரை என்னன்னா கொஞ்ச நேரம் தான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு டெக்கரேஷன் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அந்த டார்க் கிரீனா இருக்கும்போது, நடுவுல நம்ம ஒரு பிங்க் கலர்ல அந்த ஒவ்வொரு இதெல்லாம் தனியா பிரிச்சு நம்ம வைக்கும்போது, அது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அடுத்து லக்ஷ்மிக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. அடுத்து இந்த வெத்தலையோட நடுப்பகுதியில வந்து ஒவ்வொரு செவ்வந்தியா வந்து வச்சிடலாம். இந்த செவ்வந்தி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அ எல்லோயிஷ் கலர்ல இருக்கு. அதே மாரி பூ வந்து நம்ம இந்த மாரி பூஜைக்கு பயன்படுத்தும்போது சீக்கிரம் வாடி போகாம இருக்கும். அ அதனால ஃப்ரெஷ்ஷா பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அந்த பவுல சுத்தியுமே வந்து இந்த செவ்வந்தி பூவ தான் வந்து வைக்கிறேன். ஸோ இதுவே அழகா தான் இருக்கு. ஸோ இது போல நம்ப கலசம் வச்சு அதுக்கு பக்கத்துல லக்ஷ்மி சிலைய வந்து நம்ம அழகா இது போல அலங்கரிச்சு வைக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்கு நம்மளோட கிரியேட்டிவ் தான். நான் வந்து அந்த ஓரங்கள்ல வந்து வெத்தலைக்கு வந்து மஞ்சள், குங்குமம் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தியும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் மங்களகரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்து அம்மனுக்கு கழுத்துல போட்டு விடுறதுக்காக குட்டியா வளையல் அத வந்து கோர்த்து வச்சிருந்தேன். ஸோ அதுவும் கட்டிட்டு, சென்டர்ல வந்து ஒரு குட்டியா ஒரு நெக்லஸ் வந்து போட்டு விட்டுருவேன். ஸோ அ ரொம்ப நெறையா வந்து பொருட்கள் வந்து போடாம லிமிட்டடா ஒரு நெக்லஸும் அழகா குட்டி வளையல் மாலை மட்டும் போட்டிருந்தேன். ஸோ இதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து இந்த வெத்தில இடத்துலயே வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக நான் தாமரை இதழ் வந்து கொஞ்சமா இருந்தது. எனக்கு அந்த பெரிய பெரிய இதழ் வந்து கிடைக்கல. ஏன்னா நான் முதல்ல அப்படிதான் டெக்கரேட் பண்ணலாம்னு நெனச்சேன். பட் ஆனா பூ கிடைக்கல. சின்ன அந்த மொக்கு மட்டும் தான் இருந்தது. ஸோ அதில இருக்கிறதையுமே பறிச்சுட்டு, அந்த ஒவ்வொரு வெத்தலைக்கு நடுப்பகுதியும் வச்சேன். ஸோ அதுவுமே இன்னும் ரொம்ப அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த குட்டியான லக்ஷ்மி சிலைக்கான அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு அழகா அம்மனை அலங்கரிச்சு சிறப்பா நீங்களும் பூஜையை செஞ்சு முடிங்க ஃப்ரெண்ட்ஸ்.